Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைட்டிலில் பார்க்கவுமே தெரிஞ்சிருக்கும். கரெக்ட், இன்றைக்கி கீரை மசியல் தான் பார்க்க போகிறோம். கீரை பருப்பு போட்டு நம்ம கூட்டு வச்சுருப்போம், இல்லை நம்ம கிராமத்து ஸ்டைலில் நல்லா கடைஞ்சி வச்சுருப்போம். இன்றைக்கி கீரையை வச்சு கீரை மசியல் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். கீரை மசியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குவோம். 2 லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்க்குறது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. அது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பழுத்த தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கும்போது 2 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கீரை மசியலுக்கு காரத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேறு எதுவுமே நம்ம தனியாக சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்துருக்கோம், இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா காரத்துக்கு சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம மஞ்சள் தூள் சேர்த்தோம், அதுவுமே பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ கீரை சேர்த்துக்குவோம். நான் 1 கட்டு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கீரை தான் நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளியோட கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கீரையை சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம தண்ணி நம்ம அரைக்கும் போது தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்க வேணாம். அது மாதிரி கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ நமக்கு கீரை பார்த்திங்களா, நம்ம சேர்த்ததுக்கு இப்போ நல்லா எப்படி சுருண்டு வந்திருக்குன்னு. ஸோ இது மாதிரி கீரை எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, எனக்கு கிட்டத்தட்ட கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டு சூடு போகவும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கீரை வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை அப்படியே தாளிச்சிக்கலாம். நான் கீரை வதக்குனா அதே பாத்திரத்துலேயே தாளிச்சிக்க போகிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கீரையை நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்சதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயோடு நல்லா சுருளை வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த கீரையில் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, தக்காளி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக புளி சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான கீரை மசியல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. கீரையை எப்போவுமே ஒரே மாதிரி பருப்பு போட்டு வைக்கிறோம், கடைஞ்சி வைக்கிறோம்னு சொல்லி வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை நார்மலாக நம்ம கீரை வச்சோன்னா குழந்தைங்க கீரைனாலே தொட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இது கீரை தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. இது சப்பாத்திக்கும் சரி, இல்லை சூடான சாதத்துலேயுமே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கீரை எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது கிடையாது. அதனால் கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் கீரை வாங்கி வீட்டில் சமைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணிஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.